சரஸ்வதியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். அவளை விட கோபக்காரி உலகத்துல யாருமே, காளியை விட கோபக்காரி. இந்த குங்குமப்பூவை கொண்டு போய் அம்பாள்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணி லலிதா சகஸ்ரநாமம் சொல்ற போது இந்த குங்குமப்பூ அம்பாளுடைய பாதத்துல வச்சு பூ வாங்கி குழந்தை இல்லாதவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. பிரதிபலன் எதிர்பாராமல் செய்கின்ற எல்லா காரியத்திற்கும் அம்பாள் உடனிருப்பாள். கால் மெட்டி அப்படிங்கறத போடுறாங்க பாத்தீங்களா? தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வயசுக்கு வந்த உடனே சுண்டி வரலுக்கு பக்கத்துல மெட்டி போட ஆரம்பிச்சு. அவங்களுடைய மூச்சு காத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு காலத்துல 2 பக்கமும் மூக்கு குத்தி புல்லாக்கு போட்டிருந்தாங்க இல்லையா? இப்ப அதெல்லாம் யாருமே போடுறது இல்லை. ஏன்னா குழந்தையின்மை, திருமண தடை எல்லாமே காலப்போக்கு மாறுறதுனால மாறுதா, இல்ல இவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு கட்டமைச்சுக்கிறாங்களா அப்படின்றது கூட தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயம். ஆனா அது காலம் தள்ளி போனதுக்கு அப்புறமா குழந்தை இல்லையே, திருமணம் இல்லையே, ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. சோ இது இங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் அப்படி கால மாற்றம் நடந்துட்டு இருக்கு? குழந்தையின்மை அப்படிங்கிறது இந்த பெண்களுடைய ஒரு சில ஈகோ. அதுல நிறைய உணவு தன்மை, இந்த உணவு எடுத்துக்கிறதுல இவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பெண்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க நம்மளுடைய சமுதாயத்துல. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி போய் வேற மாநிலத்துல இருக்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி அங்க இருக்கிற பெண்கள் இருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கழுத்து நிறைய இவ்வளவு தூரம் ரிங்கா போட்டிருப்பாங்க. அது ஏதோ ஒரு மாநிலத்துல இந்தியாவிலே இருக்காங்க. காதுல பெரிய ரிங்கு போட்டிருப்பாங்க. இந்த மூக்குத்தி போட்டு இதுல இருந்து ஒரு செயின் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அழகுக்காக அப்படின்னு நினைக்கிறீங்களா? சயின்ஸுங்க. புரியுதுங்களா? கால் மெட்டி அப்படிங்கறத போடுறாங்க பாத்தீங்களா? தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வயசுக்கு வந்த உடனே மெட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா சுண்டி வரலுக்கு பக்கத்துல மெட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. 3வது விரல்ல போடுவாங்க. கல்யாணத்தும் போது 2வது விரல்ல போடுவாங்க. புரியுதுங்களா? என்ன அப்படின்னா உங்களுடைய கர்ப்பப்பை சம்பந்தமான இந்த கால்ல இருக்கிற மெட்டி போடுறீங்க இல்லையா, அந்த நரம்புக்கும் கர்ப்பப்பைக்கும் கனெக்ஷன் இருக்கு. காலில் கொலுசு போடுறீங்க இல்லையா, இன்னைக்கு தங்கத்துல கொலுசு, டூப்ளிகேட் கொலுசுலாம் நிறைய வந்துருச்சு. இந்த வெள்ளி கொலுசு எப்படி போடணும், அதை போட்டா எப்படி நல்லது உங்களுக்கு அப்படிங்கறத இந்து மதம் அழைக்கிறது. கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. கண்ணதாசனுடைய வரிகளை படிக்கணும். கண்ணதாசன் இதை பத்தி ரொம்ப தெளிவா, இந்த பெண்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னா நல்லது. கொலுசு போடுறது உங்களை அடிமைப்படுத்துறத நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தோடு போடுறது அடிமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மூக்குத்தி போடுறத நிறைய பெண்கள் விரும்புறது இல்லை. மூக்குத்தி எவ்வளவு விசேஷம் தெரியுமா இருக்கு? அதுல உங்களுடைய மூச்சு காத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக புல்லாக்கு போட்டிருந்தாங்க ஒரு காலத்துல. 2 பக்கமும் மூக்கு குத்தி புல்லாக்கு போட்டிருந்தாங்க இல்லையா? இப்ப அதெல்லாம் யாருமே போடுறது இல்லை. ஏன்னா வெளிநாட்டு கல்ச்சர் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டு உங்களுடைய உடல் அமைப்பு, உடை அமைப்பு, உணவு கலாச்சாரம் எல்லாத்தையும் மறந்து சுதந்திரம்ங்கிற பேர்ல என்ன பண்றீங்க அப்படின்னா நிறைய தப்பு பண்றாங்க. உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப முக்கியமானதுங்க. இது நான் சயின்ஸா பேசிக்கிட்டு இருக்கிறேன். உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. புலால் உணவு அப்படிங்கிறது இந்த பெண்கள் நிறைய எடுத்துக்கிறாங்க. அதை இவங்க முதல்ல கொழுப்பு சத்தை ரொம்ப கம்மி பண்ணணும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நைட்டு உணவு அப்படிங்கிறது மோர் சாதம் தான் போடுவாங்க. அப்பெல்லாம் யாருக்கும் குழந்தையின்மை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மத்தியானம் ஒருவேளை நல்லா சாப்பிடுவாங்க. காலம்பரை பாத்தீங்கன்னா நீர் ஆகாரம், கூழ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நைட்டு மோர் சாதம் தான் போடுவாங்க. ஆனா இப்ப நைட் 2 மணிக்கு ஹர்பன் ஸ்கொயருக்கு போங்க, எவ்வளவு பெண்கள் நிக்கிறாங்கன்னு பாருங்க நான்வெஜ் ஹோட்டல்ல. இது உணவு பழக்க வழக்கம். இந்த பிதிரு சாபத்தினுடைய தாக்கம் தான் இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது. அதனுடைய தாக்கத்தினால வர்றது தான் இது எல்லாமே.
இந்த குழந்தையின்மைக்கு நிறைய கோயில் இருக்குங்க. நிறைய கோயில்கள் இந்த குழந்தையின்மை. ஏன்னா இப்ப குழந்தையின்மை அப்படிங்கிற பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல்ல திலோகமம் தான் எழுதி கொடுக்குறாங்க. நிறைய பேரு திலோகமம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த ப்ரொசீஜர் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதனால நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தையின்மையை சுத்தமா இல்லாம பண்ணணும் அப்படின்னா, அஷ்டமியில அம்பாலை தரிசனம் பண்ணணும். முதல்ல அம்பாள் அப்படிங்கிறது மூகாம்பிகை. எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் போன இடம். அவர் முதல்ல அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம இளையராஜா எல்லாம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் பெரிய லெவலுக்கு வந்தாங்க. அங்க போய் அம்பாலை தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா, ஊமையை பேச வச்ச இடம் அந்த இடம் மூகாம்பிகை. அங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி சாரதா பீடம் அதுக்கு அடுத்தது. இதெல்லாம் ஆதிசங்கரருடைய பிரதிஷ்டை. சாரதா பீடம். சாரதா பீடத்துக்கு போனா நல்லா படிக்கலாம், அது சரஸ்வதி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை வரத்தை குடிக்கக்கூடியவள அதாவது சரஸ்வதியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். அவளை விட கோபக்காரி உலகத்துல யாருமே கிடையாது. ஆமா, காளியெல்லாம் விட காளியை விட கோபக்காரி அவ. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னாக்கா பேச்சி அம்மன் ஒரு அம்மன் இருக்கும். பேச்சுக்கு அதிபதி சரஸ்வதி. அந்த சொரூபத்தை கருப்பு துணியால மூடி வச்சிருப்பாங்க. அந்த புல் உருவத்தை கருப்பு துணியால மூடி வச்சிருப்பாங்க. சொத வேலை தான், கருங்கல் சிற்பம் கிடையாது. சிமெண்ட்னால சிற்பம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த அம்பால வழிபாடு பண்ணிட்டு தான் மாரியம்மனை வழிபாடு செய்யணும் அப்படிம்பாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு கர்ப்பஸ்ரீயை மடியில போட்டு அந்த கர்ப்பஸ்ரீ வயிற்றுல இருந்து குழந்தைய எடுத்து கையில வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கார தலைய வெட்டி கப்புல ரத்தத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த குழந்தையினுடைய இதை வாயில வச்சுக்கிட்டு இருப்பார். அவ்வளவு கோபக்காரி. அந்த அம்பாள்கிட்ட நீங்க போய் என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பாங்க. குழந்தை வரம் கேட்டா இல்ல, நான் சொல்ல போறேன். காமாட்சி நெருக்கத்துல இருக்கிற இங்க இருக்கிற காமாட்சி. காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நவாபரண பூஜைன்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க. இந்த நவராத்திரில பாத்தீங்கன்னா குங்கும பூவால ஒரு மாலை கட்டி போடுவாங்க. ஆமா, இந்த குங்கும பூவால அர்ச்சனை பண்ணி அந்த குங்கும பூவை எடுத்து நீங்க பால்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடனே குழந்தை வரும். இது நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க, கேள்விப்பட்டிருக்க முடியாது. இந்த குங்கும பூவை கொண்டு போய் அம்பாள்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணி லலிதா சகஸ்ரநாமம் சொல்ற போது அந்த குங்கும பூ அம்பாளுடைய பாதத்துல வச்சு அந்த லலிதா சகஸ்ரநாமம் முடிஞ்ச உடனே அந்த குங்கும பூவை வாங்கி குழந்தை இல்லாதவங்க 2 பேருக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. பிரதிபலன் எதிர்பாராமல் செய்கின்ற எல்லா காரியத்திற்கும் அம்பாள் உடனிருப்பாள். காமாட்சி அம்மனை போய் நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா 3வது வரம் பௌர்ணமி வர்றதுக்குள்ள கன்சீவ் ஆயிடுவாங்க. அவ்வளவு அம்பாள் அப்படிப்பட்ட அம்பாள் ஸ்ரீசக்கரத்துல உட்கார்ந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி திருமெச்சூர் போனீங்கன்னா பெண் குழந்தை தான் வேணுங்கன்னா திருமெச்சூர் போயிடணும். ஆமா, பெண் குழந்தை தான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருமெச்சூர் போயிடணும். அங்க போய் லலிதாம்பாள்கிட்ட போய் உட்காந்து லலிதா சகஸ்ரநாமம் பண்ணி அங்க அன்னப்பாவாடைன்னு ஒரு பூஜை போடுவாங்க. அன்னைக்கு போய் அங்க உட்காந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா, அதாவது நெய்க்குல தரிசனம்னு பேர் இதுக்கு. அம்பாள் அந்த நெய்யில தெரியுவா. நெய்க்குல தரிசனம் அப்படின்னு பேரு. அந்த நெய்யில அம்பாள் தெரியுவா. அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். பொன் குழந்தை தான் பிறக்கும். சௌந்தர்யலகரி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொன் குழந்தை அம்பாலே சொரூபமா பிறப்பா. ஆண் குழந்தை அப்படிங்கிற பொழுது அபிராமி திருக்கடையூர் அபிராமி அம்மன்ட்ட போய் ஆண் குழந்தை தான் வேணும், அங்கேயும் பௌர்ணமி அன்னைக்கு தான் போகணும். அம்பாள்கிட்ட போய் ஆண் குழந்தைய கேட்டீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. அதாவது பாலாம்பிகைன்னு அங்க உள்ளார ஒரு அம்பாள் இருக்கும். அந்த பாலாம்பிகை போய் தரிசனம் பண்ணணும். அதை தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக
ஆண் குழந்தை பிறக்கும். எல்லா சிவன் கோயில்லையும் பாத்தீங்கன்னா போக சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு அம்பாள் இருக்கும். ஓகே. இந்த அம்பாளை வழிபாடு செய்தால், அதாவது சுவாமியினுடைய சன்னதியிலையும் இருக்கும் ம். போக சக்தி அப்படிம்பாங்க. ஓகே. அந்த அம்பாள் அதிகமா வெளியில வந்து பிரபலமாகாத ஒரு அம்பாள், யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. இந்த அம்பாளை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ம். விநாயகருக்கு தயிர் அபிஷேகம், அன்னைக்கு விரதம் இருக்கணும். ஓகே. அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து ராத்திரி 9:30 மணிக்கு சந்திரன் வரும். சந்திரனை பார்த்துட்டு தான் நீங்க டிஃபன் சாப்பிடணும். காலம்பர்ல இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். இருந்து நீங்க வீட்டுல தயிர் கடையில வாங்கக்கூடாது. நீங்க பால் வாங்கி அதை காய்ச்சி அதை தயிர் ஊத்தி எடுத்துட்டு போய் சாயங்காலம் கொடுத்து தயிர் அபிஷேகம் பண்ணீங்கன்னா ஆண் குழந்தை தான் பிறக்கும். கண்டிப்பாக ஆண் வாரிசு உண்டு, அதுல மாறுதலே கிடையாது. நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதே மாதிரி சஷ்டி விரதம், முருகன் சஷ்டி விரதம் இருந்து உங்களுக்கு பிடித்த அறுபடை வீட்டுல எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். அதை விட திருவிடைக்கழி அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறை பக்கத்துல தரங்கம்பாடி, அதுக்கு பக்கத்துல திருவிடைக்கழின்னு ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயிலே முருகன் வந்து ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணியிருக்கார். திருச்செந்தூருக்கு நிகரான கோயில். இப்ப பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசம் பாத யாத்திரை போயிட்டு இருப்பாங்க அந்த கோயில்ல. திருச்செந்தூருக்கு நிகரான கோயில். அங்கேயும் வந்து ஸ்படிகலிங்கம் இருக்கு, சுவாமியை பூஜை பண்ணியிருக்கார். புறாமரம், குராமரம்னு ஒரு மரம் இருக்காங்க, வேற எங்கேயும் கிடையாதுங்க. இந்த குராமரம் அப்படிங்கிறது ஏன்னா இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய இடம். அங்க போய் சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து ஒரு சஷ்டிக்காவது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண் குழந்தை